வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது மட்டும் இல்ல. உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தெளிவான கட்டமைப்ப, ஒரு ஸ்டேக்க எப்படி உருவாக்குறதுங்கிறது தான். இது வெறும் திறன்களோட ஒரு லிஸ்ட் கிடையாது. இது ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி. சரி, முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதிகமா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கும் உண்மையிலே செல்வந்தரா இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. இது வெறும் வருமானத்தை பத்தினது இல்ல. இது அவங்களோட முழு மனநிலைய, அவங்க யோசிக்கிற விதத்தை பத்தினது. இந்த முழு விஷயத்தையும் நாம அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே இதுக்கான பதில் தெளிவா புரியும். எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட இந்த ஸ்கில் ஸ்டேக்குக்கும் ஒரு வலுவான அடித்தளம் தேவை. அந்த அடித்தளம் தான் இப்போதைக்கு மார்க்கெட்ல அதிக தேவை இருக்கிற நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய திறன்கள். இதுதான் நம்மளோட முதல் படி. அப்போ இந்த உயர் வருமான திறன்கள், அதாவது ஹை இன்கம் ஸ்கில்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னோம்னா, கம்பெனிங்க எந்த திறமைகளுக்கு அதிகமா பணம் கொடுக்க தயாரா இருக்காங்களோ அதுதான். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க ஈஸியா வேலை மாறலாம், நீங்க நினைக்கிற சம்பளத்தை அடையலாம். இது உங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பை கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த டேபிள பாருங்களேன். டேட்டா சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரியான வேலைகளுக்கு இந்தியால சராசரியா எவ்வளவு சம்பளம் கிடைக்குதுன்னு இது காட்டுது. இந்த மாதிரி ஒரு உறுதியான, தேவை அதிகமுள்ள திறனை கத்துக்கிறது தான் நம்ம ஸ்கில் ஸ்டேக்கோட முதல் படி. இது உங்களுக்கு உடனடியா ஒரு மதிப்பை உருவாக்கும். ஆனா ஒரு நிமிஷம், நல்ல சம்பளம் வாங்குறது மட்டுமே போதுமா? இங்க தான் நேவல் ரவிகாந்தோட ஒரு சூப்பரான கோட் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, பணத்தை சேமிக்கிறதுக்காக உங்க நேரத்தை செலவு செஞ்சு நீங்க பணக்காரராக முடியாது. ஆனா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உங்க நேரத்தை சேமிச்சா நீங்க பணக்காரராகலாம். இதுதான் சும்மா சம்பாதிக்கிறதுக்கும் செல்வத்தை உருவாக்குறதுக்கும் உள்ள அந்த அடிப்படை மனநிலை மாற்றம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கில் ஸ்டாக்ல அடுத்த லெவலுக்கு போலாம். அதுதான் ஃப்ரேம்வொர்க், அதாவது ஒரு கட்டமைப்பு. என்னென்ன ஸ்கில்ஸ் கத்துக்கணும்னு பாக்கறத விட்டுட்டு செல்வத்தை உருவாக்குறதுக்கு எப்படி யோசிக்கணும்னு பார்க்க போறோம். இதுக்கு நேவல் ரவிகாந்தோட தத்துவங்கள் நமக்கு ரொம்பவே வழிகாட்டும். முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். பணம், செல்வம் ரெண்டும் ஒன்னா? இல்லவே இல்ல. பணம்ங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனா செல்வம்ங்கிறது நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கிற சொத்துக்கள். நம்மளோட இலக்கு பணத்தை துரத்துறது கிடையாது, செல்வத்தை உருவாக்குறது. இந்த ஃப்ரேம்வொர்க்கோட முதல் தூண் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். இது ஸ்கூல்ல சொல்லித்தர விஷயம் கிடையாது. இது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய இயல்பான திறமை, உண்மையான ஆர்வம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இது எல்லாத்தோட ஒரு கலவை. சும்மா யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசுல எந்த விஷயத்த நீங்க ரொம்ப இயல்பா, எந்த கஷ்டமும் இல்லாம செஞ்சீங்க? அந்த வழியில போறது தான் இது. ரெண்டாவது பில்லர் அக்கவுண்டபிலிட்டி. தமிழ்ல சொன்னா பொறுப்பேத்துக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க சொந்த பேர்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறது. நீங்க உங்க செயல்களுக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்கும் போதுதான் இந்த சமூகம் உங்களுக்கு அதுக்கான வெகுமதியா இன்னும் பெரிய பொறுப்புகளையும் பங்கையும் சக்தியையும் கொடுக்கும். ரிஸ்க் எடுக்காம பெரிய ரிவார்ட்ஸ் கிடைக்காது இல்லையா? மூணாவது தூண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லெவரேஜ், அதாவது நெம்புகோல். ஒரு சின்ன நெம்புகோல் வச்சு பெரிய பாறையே நகர்த்த முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்க போடுற உழைப்புக்கும் அதிலிருந்து வர ரிசல்ட்டுக்கும் நேரடி தொடர்பில்லாம பண்றதுதான் லெவரேஜ். உங்க நேரத்தை பணத்துக்காக விக்கிறத நிறுத்திட்டு உங்க முயற்சிகளை பன்மடங்கு பெருக்கிறதுக்கு இதுதான் வழி. இந்த லெவரேஜ்ல 3 வகை இருக்கு. ஒன்னு உழைப்பு, அதாவது மத்தவங்கள உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. ரெண்டாவது மூலதனம், அதாவது பணத்தை வச்சு உங்க முடிவுகளை பெருக்கிறது. ஆனா மூணாவது, அதுதான் இப்போ கேம் சேஞ்சர். அதுக்கு பேரு பெர்மிஷன்லெஸ் லெவரேஜ். இதுதான் கோட் மற்றும் மீடியா. அதாவது ஒரு வீடியோவோ ஒரு சாஃப்ட்வேரோ நீங்க ஒரு முறை உருவாக்கிட்டா அதை மறுபடியும் மறுபடியும் உருவாக்க எந்த செலவும் கிடையாது. இதுதான் டிஜிட்டல் உலகத்தோட மிகப்பெரிய சக்தி. சரி, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, ஃப்ரேம்வொர்க் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் பன்மடங்கு பெருக்க போற ஒரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம ஸ்கில் ஸ்டேக்கோட உச்சியில இருக்கிற ஆம்ப்ளிஃபயர். அது என்னன்னா பர்சுவேஷன், அதாவது மத்தவங்கள சம்மதிக்க வைக்கிற திறன். இது புரிய வைக்க டான்லாக் சொல்ற இந்த உதாரணம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க மேடையில பேசுறதுக்கு காசு வாங்கலாம், அது உங்க மதிப்பை கூட்டும். இன்னொரு பக்கம் நீங்க இலவசமா பேசி உங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ விக்கலாம், அது உங்க பிசினஸ உருவாக்கும். முதல் ஆளோட இலக்கு கைதட்டல், ரெண்டாவது ஆளோட இலக்கு வருமானம். பாத்தீங்களா வித்தியாசத்தை? திறமை ஒண்ணுதான், ஆனா மனநிலை வேற, அதனால ரிசல்ட்டும் வேற. ஆனா ஒரு நிமிஷம்,
இந்த பெர்சுவேஷன், அதாவது மத்தவங்கள சம்மதிக்க வைக்கிறது, இது எப்படி மனோதத்துவ ரீதியா வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? ஒருத்தரை கைத்தட்ட வைக்கிறதுக்கும் அவங்களோட பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கும் எந்த அறிவியல் இருக்கு? இந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ளூவன்சி எஃபெக்ட், அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சுலபமா சொல்றது. அப்புறம் ரெப்படிஷன் எஃபெக்ட், அதாவது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது. இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட 55% வெற்றி விகிதம் இருக்கு. ஆனா முகஸ்துதி பண்றது, அதாவது ஃபிளாட்ரி ட்ராப், வெறும் 33% தான் வேலை செய்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத விட அதை எப்படி சொல்றீங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போறோம். உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்கில் ஸ்டாக்க எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இதுதான் அந்த முழுமையான திறனடுக்கு. மொத்தமா 3 ஸ்டெப் தான். 1 ஃபவுண்டேஷன், மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு உயர் வருமான திறனை கத்துக்கோங்க. 2 ஃப்ரேம்வொர்க், குறிப்பிட்ட அறிவு, பொறுப்பேற்றல் மற்றும் லெவரேஜ் மாதிரியான செல்வத்தை உருவாக்கும் மனநிலையை பயன்படுத்துங்க. கடைசியா 3 ஆம்ப்ளிஃபையர், நீங்க செய்யற எல்லாத்தோட தாக்கத்தையும் மத்தவங்கள சம்மதிக்க வைக்கிற திறனை கொண்டு பன்மடங்கு பெருக்குங்க. கடைசியா நேவல் ரவிகாந்தோட இந்த ஒரு வரியோட முடிக்கலாம். உண்மையான வெற்றியாளர்கள் யாருன்னா, அவங்க இந்த ஆட்டத்திலிருந்தே முழுசா வெளியே வர்றவங்க, இந்த ஆட்டத்தையே விளையாடாதவங்க, இதுக்கு மேல உயர்ந்து நிக்கிறவங்க. இந்த வரி வெறும் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி உண்மையான வெற்றிக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள ஆழமான அர்த்தத்தை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது. உங்க ஸ்கில் ஸ்டாக்க உருவாக்குறது பணத்துக்காக மட்டுமில்ல, உண்மையான சுதந்திரத்துக்காகவும் தான்.